3 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, நீங்கள் அந்த சோர்ஸஸை பற்றி குறிப்பிட்டீங்க, என்னென்ன தரவுகளை பற்றி கொடுக்குறப்போ நான் விடுபட்டதாக நினைக்கிறது காலனிய ஆவணங்களை திராவிட இயக்க வரலாறு எழுதுவதற்கு எவ்வாறு பயன்படுத்துவது. ஏன்னா இர்ஷ்விக் முதலானவர்கள் ஆரம்பத்தில் அவங்க மேலே ஒரு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்னென்னா, பெரும்பாலும் ஆங்கில தரவுகளை அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தமிழ் எழுதக்கூடிய ஆய்வாளர்களுடைய லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது, பெரும்பாலும் தமிழாசிரியர் எழுதுகிறப்போ காலனி ஆவணங்களை எவ்வாறு அணுகுவதுங்கிறதுல ஒரு விதமான இடைவெளி இருக்குது, ஒரு விடுபடல் இருக்குது. அப்போ நாம் ரெண்டையும் இணைச்சி எழுதுகிறப்போ எவ்வாறு நாம் காலனி ஆவணங்களை அணுகுவது, எது முதன்மையாக பார்ப்பதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது கேள்வி, நான் ஆரம்பத்தில் வந்துட்டு 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பற்றி என்னோடய எம்ஏ டெசரேஷன் ஒன்று இப்போ அயோத்திதாசர் பற்றி, அப்போ ஆவணங்கள் குறைவு, தமிழனிதில் மட்டும் வச்சுமே பண்ணவா இருந்தது. இப்போது திராவிட இயக்கம் குத்தி வர்றப்போ ஒரு அபண்டன்ஸ் ஆஃப் சோர்ஸஸை பார்க்கலாம். ஒரு எக்கச்சக்கமான தரவுகள், திருநாவுக்கரசு ஐயா குறிப்பிட்ட மாதிரி 300க்கும் மேற்பட்ட இதழ்கள், அதில் நமக்கு பார்வை கிடைக்கிறதே சில இதழ்கள் தான் கிடைச்சாலுமே கூட அதுவே ஆயிரக்கணக்கான இஷ்யூஸ் இருக்குது. அப்போ நம்ம எப்போ வந்துட்டு எவ்வாறு கிடைக்கும் அவ்வளோ அபண்டன்ஸான தரவை ஒரு தனி மனிதனாக எவ்வாறு வாசிப்பது, எவ்வாறு அந்த தேடுதலை நிகழ்த்துவது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக ஒரு தீசஸ் முடிக்கணும்னா 5 வருடங்கள் அதிகபட்சம், அதுக்குள்ளே இவ்வளோ தான் வாசிக்க முடியும். திருநாவுக்கரசு ஐயா சொன்னார் 15 வருடங்கள் கழித்து தான் எஸ் ராமநாதன் வந்து சில தகவல் உறுதிப்படுத்தி 15 வருஷம் பிடிச்சின்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வளோ வருஷம் காத்திருக்க வேண்டுமா, இல்லை எவ்வாறு நாம் அந்த தரவுகளை வாசிப்பதற்கான வழி என்ன? இவ்வளோ அதிகபட்ச தரவுகள் இருக்கிறப்போ தனி மனிதனுடைய லிமிட்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது எவ்வாறு வாசிப்பது. மூணாவது கேள்வி, அந்த ஆய்வு செய்யும் முறை இருக்குதுல்ல, நீங்கள் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதுறதுனாலையும் அந்த ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன? தமிழில் ஆய்வு செய்வது என்றால் என்ன, ஆங்கிலத்தில் எழுதுவது ஆய்வு செய்து எழுதுவதற்குமான வித்தியாசம் என்ன? ஏன்னா நான் ரெண்டையுமே வாசிக்கிறப்போ ஆங்கிலத்தில் எழுதுகிறப்போ எனக்கு தமிழ் எழுதுகிற இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து அந்த மாதிரியான ஒரு இது முறை வருது. ஆனால் இங்கே வேறு மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்போது எப்படி அதை நீங்கள் பேலன்ஸ், என்ன முறையை எப்படி பிரித்து பார்ப்பது ஆங்கிலத்தில் எழுதுவதற்கும் தமிழில் எழுதுவதற்கும்? இந்த 3 கேள்விகள். அருண் பிரசாத் சொன்னது, அந்த கேள்வி கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நான் எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருந்தேன். அதில் சாதகமான அம்சங்களை நான் குறிப்பிட தவறிவிட்டேன். இன்றைக்கு ஒரு புதிய தலைமுறை, கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள், இப்போ நான் வரலாறு படிக்க வந்த காலத்தில், நான் ஆசிரியராக இருந்த காலத்தில், வரலாற்றுத்துறைக்கு மாணவர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னா, இருக்கிறதுலே கம்மி மதிப்பெண்கள் வாங்கினவங்க தமிழ் போவாங்க, தமிழுக்கும் போக முடியாதவங்க வரலாறுக்கு வருவாங்க, வரலாறுலேயும் தேராதவங்க அதை விட கஷ்டமான ஒரு பாடம் இருக்குது, தத்துவம் ஃபிலாசபி இருக்குது, அதுக்கு தான் போவாங்க. ஃபிலாசபி தான் இருக்கிறதுலையே கஷ்டம், ஆனால் அதுக்கு தான் வந்து எதுலேயுமே இடம் கிடைக்காதவங்கள அனுப்பி விட்ருவாங்க. இது எப்படி நம்ம நாடு உருப்படும்? அந்த நிலை வந்து இன்றைக்கி ஒரு 10 ஆண்டுகளாக கட்டாயமாக மாறியிருக்கு. இதுக்கு முன்பெல்லாம் வந்து வரலாற்றில் ஆர்வமுடைய ஆய்வாளர்கள் மாணவர்கள் அப்படின்னா அவங்க வந்து வெளி மாநிலம் வெளிநாட்டிலேருந்து தான் வந்து பார்ப்பாங்க. இப்போது தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டிலிருந்து வெளியே சென்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து வராங்க. கட்டாயமாக தமிழ் அறிவுலகத்திற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு என்பதில் எனக்கு எந்த ஐயப்பாடுமே கிடையாது. இங்கே வந்து அது மாதிரி மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவர் தான் அவர் அருண் பிரசாத் வந்து இதில் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்ருக்கார். ஸோ 3 முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்று, இந்த கொலோனியல் ரெக்கார்ட்ஸ். நான் அதை பற்றி நான் கவனப்படுத்தாததற்கு காரணம், எந்த இடம், இது 2வது கேள்விக்கான பதிலாகவும் வச்சுக்கலாம். எந்த களத்தில் யாருக்காக பேசுகிறோம் என்பது முக்கியம். நான் முதல்ல இந்த செரி பிக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தாழ்ந்த கிளைகளில் இருக்கக்கூடிய பழங்களை முதல்ல பறிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பனைமரத்து மேலே ஏறுறதுன்றதை 2வது நிலையாக வைத்துக்கொள்ளலான்னு நினச்சிக்கிட்டு நான் அதை பற்றி சொல்ல. காலனி ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்கள், இதில் எந்த ஐயப்பாடுமே கிடையாது. ஆனால் அரசாங்கம் வந்து தொடர்ந்து வந்து திராவிட இயக்கத்தை கண்காணித்து வந்திருக்கின்றது. எந்த ஒரு இயக்கத்தை, எல்லா அரசியல் இயக்கங்களையும் கண்காணிப்பதைப் போலவே காலனி அரசாங்கமும் அதற்கு பிந்தைய அரசாங்கமும் வந்து கண்காணித்து வந்திருக்கின்றது.
கண்காணிப்பு என்பது ஆவணங்களாக உருவாகி வந்திருக்கின்றன. அதை கட்டாயம் வந்து பார்க்க வேண்டும். இதில் எந்த இரண்டு கருத்துக்கும் இடமில்லை. இது அயல்நாட்டு ஆய்வாளர்கள் மிக அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். நாமும் வந்து அதை பார்க்கணும். இப்போ நீதி கட்சியினுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளணும்னா கட்டாயம் காலனி ஆவணங்களை பார்க்கணும். ஏன்னா நீதி கட்சி என்பது ஒரு வெகுமக்கள் கட்சி அல்ல. வெகுமக்கள் அமைப்புகளுக்கும் வெறும் சட்ட முறையிலான இந்த கான்ஸ்டியூஷனல் பாலிட்டிக்ஸில் இருக்கவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்போ அவர்களை பற்றிய கவனம் என்பது பொதுவெளிக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ நம்ம நீதி கட்சியை பார்க்கும்போது கட்டாயமாக அந்த காலகட்டத்து அரசு ஆவணங்கள்னு பொதுவாக சொல்லிடுறோம். ஒரு அடிமட்ட காவல்துறை அறிக்கைகளிலிருந்து, சட்டமன்ற நடவடிக்கைகளிலிருந்து, அரசினுடைய துறை செயல்பாடுகளிலிருந்து, சட்டப்படி அமைக்கப்பட்ட ஆணையங்களினுடைய அறிக்கைகளிலிருந்து எல்லாவற்றையுமே வந்து நம்ம கட்டாயம் பார்க்கணும். இதில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது மொழி பயிற்சி. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ், ஆங்கிலம் ரெண்டுத்துலேயுமே பயிற்சி குறைஞ்சிட்டே இருக்குது. கூடவே இன்னொன்றும் இருக்கின்றது. இப்போ திராவிட இயக்கம் என்பதோ அல்லது முக்கியமாக நீதி கட்சி என்பது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் செயல்படலை. இப்போ பிற மாகாணங்களிலும் செயல்பட்டிருக்கின்றது. அப்போ அதை பற்றிலாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு மொழி பயிற்சியே இல்லை. நம்ம திராவிட இயக்கம்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி திராவிட மொழிகளை அறிந்தவர்களே வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஒரு முறை என்னுடைய நண்பர் ஒருவரை கேட்டேன். கோயில்பட்டி பகுதியில் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக தெலுங்கு பேசும் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி கோயில்பட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? கோயில்பட்டி பகுதி. நான் கேட்டேன், அங்கே தெலுங்கு எழுத படிக்க தெரிந்தவர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். அது சொன்னார், இந்த மொத்த ஊரில் தெலுங்கு எழுத படிக்க தெரிந்தவர் ஒருவர் கூட கிடையாது. இவங்கள தான் தெலுங்கு நாட்டுக்கு விரட்டணும்னு சொல்லி தமிழ் தேசியர்கள் சொல்லிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இது தெலுங்கு படித்தோம்னா நம்ம இப்போது தங்கட்டூரி பிரகாசத்தினுடைய சுயசரிதையை படிப்பதற்காக நானும் அதிகமானும் பட்ட பாடு இருக்கு இல்லையா? அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அப்புறம் அது இங்கிலீஷில் ஒரு மொழிபெயர்ப்பு வந்தது. அதை வச்சு தான் நம்ம படித்தோம். இப்போது தங்கட்டூரி பிரகாசத்தை பற்றி நமக்கு என்ன வேணால் விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அவருடைய அரசியல் வாழ்வு என்பது முழுவதும் சென்னை நகரத்தில் அமைந்தது. 1900 ஒட்டியே இங்கே தமிழ்நாட்டுக்கு சென்னையில் தான் இருக்கிறார். 1947 48க்கு பிறகு தான் வந்து இல்லை 53க்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை வந்து ஆந்திர பிரதேசத்தை நோக்கி போகுது. ஆனால் இப்போ அவருடைய அரசியல் என்ன அப்படின்றது நமக்கு ஒன்றும் தெரியாது. இது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. அப்போது மலையாளம், இப்போ வைக்கம் போராட்டத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தபோது இப்போ மலையாள பத்திரிகையில் வந்த செய்திகளெல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ துன்பப்பட்டோம். ஆகவே பிற மொழி பயிற்சி, திராவிட மொழிகளில் பயிற்சி. அப்புறம் அதே போல் வடநாட்டுக்கு போனவங்க, நான் அங்கே அதை தவற விட்டுட்டேன். நான் ஹிந்தியெல்லாம் படிக்காமல் போனேன், ஒரு எரிச்சலில் படிக்காமல் போனேன். இப்போ ஐயா வந்து மும்பைக்கு பயணம் போனார், உத்தரப்பிரதேசத்துக்கு போனார். அப்போ அதை பற்றிய செய்திகள்லாம் நம்ம திரும்ப விடுதலையை வச்சு தான் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே போனபோது அங்கே பத்திரிகைகளில் என்ன வந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் யாரும் பார்க்கல. அவர் அங்கே சென்றபோது அங்கே அரசாங்கம் அவரை வந்து எப்படி பின்தொடர்ந்தார்கள், ஏதாவது ஜீவோ போட்டிருக்காங்களா, என்ன நடந்துச்சு, இதை நம்ம பார்க்கல. அப்போ நம்ம மீண்டும் மீண்டும் வந்து குண்டு சட்டி, கிணற்று தவளை, இதே மாதிரியான செக்கு மாடு, இது மாதிரி தமிழில் இருக்கிற எல்லா மரபு தொடர்களையும் நம்ம கையாள வேண்டியதாக தான் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் செய்ய வேண்டியது. பெரியார் அவரோட வாழ்நாளில் எவ்வளோ உழைச்சாரோ அதில் 10% உழைங்க. அவர் பயணம் செஞ்ச போது ஏதோ ஊருக்குள்ளே போயிருக்கார், சாலை வசதிகளே இல்லாத ஊர்களுக்கு போயிருக்கார்.
அவரோட ஓட்ட வண்டி வச்சுட்டு போயிருக்கிறார். வயிற்று வலிக்குது, குடல் இறக்கம் ஏற்பட்டிருக்கு, மூத்திரப்பையில் குழாயை வச்சிட்ருக்காரு, கூட வாளி வச்சிட்ருக்கிறாரு. ஓயாமல் ஆட்கள் அப்பப்போ மணியம்மையார் அறிக்கை விட்டுட்டே இருப்பாங்க. அவரை கூட்டத்துக்கெல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் அவரை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கதறாங்க. தேவையில்லாத சாப்பாடை கொண்டாந்து கொடுக்காதீங்க, அவர் இட்லி மாத்திரம் தான் சாப்பிடணும். காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவர் ஓயாமல் பயணத்திலும் அவருடைய கடைசி ஆண்டில் மட்டும் 176 பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அவர் ஒரு நாளைக்கு 2 நிகழ்ச்சியில் கலந்துப்பார். எப்படின்னா எந்த நாட்களிலெல்லாம் ஒரு நாளில் 3 நாட்கள் நிகழ்ச்சி இல்லாத நாட்களில் தான் அவர் 2 நிகழ்ச்சியில் கலந்துட்டுருப்பார். என்னைக்காவது சளைச்சிருக்காரா? அப்போ அந்த உழைப்பில் ஒரு 10% நாம் செலுத்த வேண்டும். அதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தொலைபேசி வாய்ப்பு வசதி இருக்குது. கேட்ட உடனே மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அப்படியே இமீடியட்டாக கூகுள் லென்ஸில் போட்டால் உடனே டெக்ஸ்ட்டாக மாறிடுது. இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆக அதை பயன்படுத்தும். 1. 2வது, இந்த நீங்கள் சொன்னீங்களே அபண்டன்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் நிறைய இருக்குன்ற அது உண்மை. ஆனால் ஒரு சில வேளைகளில் மிக அதிகமான தரவுகள் இருப்பது என்பது ஒரு இடர் தான். அப்போது நிறைய செய்திகள் கிடைக்கும்போது நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் எந்த பார்வையிலேருந்து பார்க்குறோம் என்பதை பொறுத்தும் அது இருக்குது. ஒரே மாநாட்டை பற்றி 4-5 விதமான பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கும். இப்போ நமக்கு எது தேவையோ, எது முதன்மையோ, யாருடைய பார்வையிலையோ, இப்போ நீங்கள் 1956ஆம் ஆண்டு திருச்சி மாநாட்டை பற்றி நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள் அப்படின்னா அப்போது நீங்கள் மன்றத்தை பார்க்க வேண்டியிருக்கும், நாவலர் நடத்திய பத்திரிகையை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் பல சமயங்களில் செய்தி ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்கள் அதை ஊன்றி பார்க்கும்போது எந்த பகுதிகளை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் எளிதில் முடிவு செய்து கொள்ள முடியும். 3வதாக நீங்கள் முறையியல்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ தமிழ் ஆங்கிலம் என்பது, அது தமிழ் ஆங்கிலம் என்பதை விட நீங்கள் யாருக்காக எழுதுகிறீர்கள் என்பதை நீங்கள் எப்போ தீர்மானிச்சுக்கிட்டீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த கேள்வியே வராது. ஒரு வெகுசன இதழிலே ஒரு கட்டுரை எழுதுகிறீங்க, ஒரு ஆய்விதழிலே ஒரு கட்டுரை எழுதுகிறீங்க, அல்லது ஒரு நாளேட்டிலே ஒரு கட்டுரை எழுதுகிறீர்கள், அல்லது ஒரு நூலாக எழுதுகிறீர்கள், அல்லது ஒரு அகடமிக் ப்ரெஸ்ஸுக்காக எழுதுகிறீங்க. அப்படின்னும்போது யாருக்காக எழுதுகிறோம் அப்படி என்பதை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அப்படி தெளிவுபடுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த குழப்பமே வராது. அதில் ஒரே ஒரு நெறிமுறையை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன். இப்போ ஆங்கிலத்தில் எழுதும்போது அந்த அறிவு புலம் சார்ந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிசர்ச் ஜேர்னலுக்கு நீங்கள் கட்டுரை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கு பெரியாரை பற்றி சொல்வதோ அல்லது சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசுவதோ ஏற்கனவே அந்த அறிவுத்துறையில் அது சார்ந்த கோட்பாட்டு பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக நீங்கள் இதை எழுதுவீங்க. ஆனால் தமிழில் நம்ம எழுதும்போது நமக்கு முதன்மை அந்த கோட்பாட்டு பிரச்சனைகள் அல்ல. இப்போ அங்கே ஜேம்ஸ் ஸ்காட் சொன்னதை மறுத்து எழுதுறதுக்காக நீங்கள் பெரியாரையோ அண்ணாவையோ நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள். இங்கே நம்ம தமிழில் எழுதும்போது, ஒரு தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு இதழில், ஒரு பொது இதழில் எழுதும்போது நம்ம அந்த பிரச்சனையே முதன்மை அல்ல நமக்கு. இப்போ எப்போதுமே நமக்கு தெளிவு என்பது, அது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது நம்ம நல்லாவே நமக்கு தெரிஞ்சுக்கணும். முன்னாடி இருப்பவர்கள் பெரும்பாலான பொதுக்கூட்டங்களில் நம்ம அது நடக்கிறதே கிடையாது. முன்னாடி இருப்பவர்களுடைய யார் என்ன என்பதை பார்க்காமல் நம்ம பேசிடுறோம். பல சமயங்களில் யாருக்காக எழுதுகிறீர்கள் என்பது தெளிவாயிருச்சுன்னா மற்ற எல்லாமே தெளிவாயிரும்.
இன்னும் கொஞ்ச நாள்களில் வந்து சார் என்கிட்ட ரிசர்ச்சோட டெவலப்மெண்ட் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரிசர்ச்சில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு நான் இப்போது ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்லிடுறேன். அம்பேத்கர் பெரியாரோட வரலாற்று பார்வையில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னா, அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பெரியாரோட மொத்த ரைட்டிங்ஸுமே வந்து நிறைய ரைட்டிங்ஸ் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், இல்லைன்னா என்ன சொல்கிறது, அவரோட ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், இந்த குடியரசு விடுதலையில் வந்து நிறைய கட்டுரைகள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரோட ஸ்பீச்சஸ் முக்கால்வாசி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷனில் வந்து பணிகள் போய்ட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி இதை எதிர்கொள்கிறது? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் ஏடி பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இல்லைனா சிங்காரவேலராக இருக்கட்டும், வேறு திராவிடியன் பாலிடிக்ஸில், இல்லைனா கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டில், இல்லைனா தமிழ் தலித் மூமெண்ட்டில் இருக்கிறவங்களோட ரைட்டிங்ஸ் ஒர்க்ஸு அதெல்லாம் வந்து நிறைய இது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகாமலே இருக்குது. ஒருவேளை அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கிறனால தான் அது வந்து ஒரு குளோபல் ரீச். நான் வந்து பெரியார் குளோபல் ரீச் ஆகலைன்னு சொல்லலை, அந்த திராவிட கழகம் வந்து கண்டிப்பாக அதை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த அம்பேத்கர் அளவுக்கு குளோபல் ரீச் வந்து பெரியாருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு வேளை முழுசாக இங்கிலீஷில் இல்லாதனாலேயோ அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. அதை கொண்டு வர முடியுமா? அது வந்து எப்போக்குள்ளே முடியும்? ஏன்னா எங்களை மாதிரி நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, மற்ற வட இந்தியாலேயும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்காலர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பெரியார் பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து அவங்களுக்கான அந்த ரிசோர்ஸஸ், அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பெடிமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி கடக்கிறது? பிரவீன் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஜேஎன்யூவில் எம்ஏ படிச்சுட்டு இப்போது எம்ஐடிஎஸில் பிஹெச்டி பண்ணுறாரு. ஆகவே நான் சொன்னது போல் ஏற்கனவே ஒரு புதிய தலைமுறை மாணவர்கள் அயல் மாநிலங்களில் படித்துவிட்டு இந்தியாவினுடைய சிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்துவிட்டு இப்போது தமிழ்நாட்டிலலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நீங்கள் சொன்னதில் ஆங்கிலத்தில் பெரியாருடைய எழுத்துக்கள் தொடர்ந்து இப்போ மொழிபெயர்ப்புகள் வந்துட்டுருக்கு. இப்போ அலோஷியஸ் ஒரு 4000-5000 பக்கங்களில் ஏறத்தாழ ஐயாவினுடைய அனைத்து கட்டுரைகள் உரைகளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். இது உங்கள் தகவலுக்கு. ஆனால் மாணவர், நீங்கள் ஆராய்ச்சியாளர், இப்போ எது இடைவெளி இருக்கின்றதோ அதை நிரப்ப வேண்டியது உங்களுடைய பணி. அப்புறம் இரண்டாவது, மூல மொழியில் தான் படிக்க வேண்டும். அம்பேத்கர் சொன்னீங்க, அம்பேத்கருடைய அவர் ஏராளமாக ஆங்கிலத்தில் எழுதினார். அதற்கு ஒரு முக்கியமான காரணம், அவர் பெரியார் வந்து மக்களை நோக்கி தான் பெரும்பாலும் பேசிகிட்டு இருந்தார். ஒரு அரசை நோக்கி பேசுவது கூட வந்து பொது மேடையிலிருந்து தான் பேசினார். ஒரு செய்தி சொல்ல வேண்டுமென்றால், இப்போது காமராஜர் இருந்தபோது முழுவதும் காமராஜர் ஆதரித்தார். ஆனால் அந்த 10 ஆண்டுகளில் அவர் காமராஜரை எத்தனை முறை சந்தித்திருப்பார்? ஒரு 3-4 முறை கூட சந்திச்சிருக்க மாட்டார். அவருக்கு வந்து ஓயாமல் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க, எனக்கு இந்த பதவி உயர்வு வாங்கித்தாங்க, இந்த சலுகையை வாங்கித்தாங்கன்னு. அவர் யாரையும் பார்க்க மாட்டார். தகவல் இருந்தால் முதற்கட்டத்தில் வந்து குத்தூசி குருசாமி மூலமாக தகவல் சொல்லிவிடுவார். அப்படி இல்லாட்டி பிற்காலங்களில் வந்து 61-62க்கு பிறகு ஆசிரியர் மூலமாக தகவல் சொல்லிவிடுவார். பட் அம்பேத்கருடைய செயல்பாடு அப்படி இல்லை. அம்பேத்கருடைய செயல்பாடு என்பது சட்டமன்றங்களிலும் அரசு அமைப்புகளிலும் இருந்தார். ஆனால் அதே சமயத்தில் ஒன்று மறந்து விடாதீர்கள், அவர் மராட்டி மொழியில் ஏராளமாக எழுதினார். இப்போ அசோக் கோபாலினுடைய புதிதாக வந்திருக்கக்கூடிய அம்பேத்கர் வரலாறினுடைய முக்கியத்துவம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் மராட்டிய மூலத்தை எல்லாம் பார்த்து எழுதியிருக்கிறார். இப்போ ராமச்சந்திர குஹா காந்தி வரலாற்றை எழுதி முடித்த பிறகு சில நண்பர்கள்லாம் சொன்னோம், அடுத்தது என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபோது சிலர் வந்து அம்பேத்கரை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், மராட்டி மொழி தெரியாதவர் வந்து அதை எழுதக்கூடாது என்று. ஆராய்ச்சியாளர்கள் நீங்கள் எல்லாம் வந்து மூல மொழியை வந்து படித்து, ஏன்னா பல சமயங்களில் ஐயா கையாளுற சொற்கள்லாம் இல்லைங்களா, அதுக்கு வந்து
அந்தந்த ஒரு நிறைய பொருள் நுட்பங்கள் பொருட்சாயல்கள் இருக்கும். இப்போ அவர் இனம்னு சொல்கிறாரு. இப்போ இனம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி அவர் ரேஸ் வந்து தோலினுடைய நிறத்தையோ உள்ளே ஓடுற ரத்தத்தினுடைய நிறத்தையோ அவர் சொல்லலை. அவர் அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிட்டியாக தான் பார்க்குறார். ஒவ்வொரு சொல்லுக்குமே வந்து அவர் ஒரு தனித்த பொருள் வந்து அதுக்கு தர்றார். ஆகவே மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். அது தமிழ் அறியாதவர்களுக்காக. ஆராய்ச்சியாளர்கள் மூல மொழியில் தான் படிக்க வேண்டும். கூடுதலான மொழிகளை படிக்க வேண்டும். நான் கடைசியாக முந்தின கேள்விக்கு நான் எதிர்வினை ஆற்றிய போது நான் சொன்ன மாதிரி ஆங்கிலம், தமிழ், ஒரு திராவிட மொழி, இன்னொரு திராவிட மொழி, ஒரு அனைத்திந்திய மொழி ஒன்று. 4 மொழியில் பயிற்சி இருந்தால்தான் நீங்கள் ஒரு சிறந்த சமூக அறிவியலாளராக இருக்க முடியும். இப்போது ஐயாவே பார்த்திங்கன்னா இதுக்கு பெங்களூரில் போன போது மொழிபெயர்ப்புக்கு நேரமாயிட்டே இருந்தது. அப்போ அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச கன்னடத்தில் பேசுகிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் அதே போல் கான்பூருக்கெல்லாம் போன போது 2 மொழிபெயர்ப்புலாம் வேணாம், நானே எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுகிறேன், அதை நீங்கள் ஹிந்தியில் மொழிபெயர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா சமயங்களுமே மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து அண்ணா மாதிரி அண்ணா வந்து இதுக்கு போன போது எம்என் ராயெல்லாம் சந்தித்த போது அண்ணா தான் மொழிபெயர்ப்பு பண்ணார். அது நாம் தான் வந்து அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப நாம் வந்து நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு 3 அல்லது 4 மொழி தெரியாவிட்டால் நாம் சிறந்த ஆராய்ச்சியாளராக ஆகவே முடியாது. என் பேர் ராஜேஷ். நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷனில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். சார், நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ வர சில அகாடமிக் புக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பழைய நம்ம ஸ்டடீஸ் எல்லாமே வந்து ஃபாரின் ஆத்தர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அவங்களுடைய ஒரு யூரோசென்ட்ரிக் லென்ஸ்லேயோ இல்லை வேறு ஒரு சென்ட்ரிக் லென்ஸ்லேயோ இருந்து அவங்க இதை எழுதியிருக்காங்க. அதனால் நாங்கள் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் ஆர்கைவ்லேருந்து எடுத்து எழுதுகிறோன்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு அவங்க புக்கு மூவ் ஆகுது. இப்போது சில சமயம் நம்ம வந்து சில பர்டிகுலர் டாப்பிக்கில் எடுக்கும்போது அதிகமான ஒரு ஹேஜியோகிராஃபிக்காக, அதாவது கொஞ்சம் துதி பாடலாக இருக்கிற மாதிரியான சில புத்தகங்கள் வந்து நமக்கு கிடைக்கும்போது, அந்த சமகாலத்தில் ஒரு ஃபாரின் ப்ரொஃபஸர் வந்து அந்த புக்கை பற்றி எழுதும்போது இதையும் அதையும் எப்படி ரீகன்சைல் பண்ணுறது, அதாவது ஒரு அதீத துதி பாடல்கள் இருக்கிற ஒரு புக்லேயும் ஆவணங்களை நம்ம கரெக்ட் பண்ணி எடுக்கணும்ல. அப்போது இதை எப்படி ரீகன்சைல் பண்ணுறது நம்மளால்? இந்த கேள்வியும் கூட வந்து முதல்ல கேட்ட கேள்வியோடு இணைஞ்ச ஒரு விஷயம். யாருக்காக எழுதுகிறோம் அப்படின்றது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தமிழ்நாட்டிலே வந்து நீங்கள் நம்முடைய சிந்தனை போக்குக்கு இணக்கம் இல்லாதவர்களை நோக்கி எழுதுகிறீர்களா, அல்லது இந்த ப்ரீச்சிங் டு தி கன்வெர்டட், ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவாலயத்தில் நம்ம புல்பிட்டில் நின்றுக்கிட்டு ஃபாதரியார் பேசுகிறதா அப்படின்றது, அது வந்து என்னுடைய பார்வையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தெரிஞ்சவங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்து ஐயா வந்து ஒரு அருமையான ஒரு பழமொழி ஒன்று சொல்வார். அதாவது வந்து பிறந்த வீட்டு பெருமையை வந்து அண்ணங்கிட்ட சொன்னாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியை ஐயா அடிக்கடி சொல்வார். அது தேவையில்லை. நம்முடைய எழுத்தினால் நம் பக்கம் இல்லாத ஒருவரையாவது வந்து மறுபரிசீலனை செய்ய வைக்க வேண்டும். மாற்றுறது கூட கிடையாது. ஒருவேளை நம்ம பெரியாரை பற்றி கொண்டிருக்கக்கூடிய கருத்து தவறாக இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பித்தா போதும். யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்முடைய வெற்றி. அது ஒன்று. அப்புறம் இந்த ஹேஜியோகிராஃபி என்பது வந்து இது சமய மரபுலேருந்து வர்றது. நம்ம திருத்தொண்டர் புராணம் எழுதுறது, புலவர் புராணம் எழுதுறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த காலம் வந்து கடந்து விட்டது. நாம் அந்த மாதிரியான புராணங்களுக்குள்ளே நம்ம போகவே கூடாது. அதுக்கே வந்து ஒரு மிக பெரும் உதாரணம் பெரியார் தான். இப்போது அவருடைய வாழ்நாளில் 4 முறை அந்த தமிழர் தலைவர் நூல் வந்து வெளிவந்தது இல்லையா. 4 முறை வந்தது. ஒவ்வொரு பதிப்புலேயும் வேறுபாடு. 4வது பதிப்பு தான் வந்து ஆசிரியருடைய மேற்பார்வையில் இன்னும் அதிகமான தகவல்களோடும் புதிய படங்கள், அந்த நிர்வாண சங்கத்திலலாம் போய் எடுத்த படங்கள்லாம் அந்த பதிப்பில் தான் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா தான் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து இன்னும்
எனக்கு எதிராக இருக்கக்கூடிய தகவல்களெல்லாம் சேருங்கன்னு சொல்கிறது ஐயா தான். புகழுரை வெறும் சாமி சொன்னார் அதனுடைய முதல் வரைவு எழுதினார் என்றாலும் கூட அதில் குத்தூசி குருசாமியுடைய கைவண்ணம் கடைசி சாப்டரில் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஐயா கிட்ட காட்டுறாங்க. அவர் எதையுமே வந்து பூசி மெழுகவில்லை, அதற்கு பதிலாக இன்னும் காரத்தை தான் வந்து கூட்டியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் வந்து அப்புறம் பெரியாரை நாம் காப்பாற்ற வேண்டியதில்லைங்க. நாம் காப்பாற்றுற நிலைமையில் அவர் இல்லை. நாம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அவர் கருத்து மாறினார், அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் அவரே காரணம் சொல்கிறார். இது இப்போ மற்ற அரசியல்வாதிகள் போல் வந்து முன்னாடி அப்படி நான் சொல்லலைன்னு அவர் சொல்லவே மாட்டார். இப்போ அவருடைய பழக்கம் காரணமாக பார்க்குறோம். நம்ம காமராஜரிடமே அந்த பழக்கம் வருது. இந்த தட்சிண பிரதேச பிரச்சனை வரும்போது காலை கூட்டத்தில் ஒன்று சொல்கிறாரு, காலையில் ஆதரிக்கிறாரு காமராஜர் தட்சிண பிரதேச திட்டத்தை பெங்களூரில், மதியானம் வந்து அதை எதிர்க்கிறார். இதுக்கு இடையில் நடந்தது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு டெலகிராம் இங்கேருந்து போயிருக்கு, அதை அனுப்பிச்சது பெரியார். சிஎஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, இது என்ன இது காலை வரைக்கும் ஒன்று சொல்லிட்டு இருந்தாருன்னா. அப்போ கேட்டபோது காமராஜர் சொன்னார், ஆமாங்க அப்போ அப்படி சொன்னால் நான் இப்போ இப்படி சொல்கிறேன், அவ்வளோதான், நான் சொல்லலைன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆகவே இந்த ஹேஜியோகிராஃபி ஒத்து வராது. அப்புறம் மிக முக்கியமாக இதுவும் உங்களுடைய கேள்விக்கான பதில், திருத்தொண்டர்களுக்கும் அல்லது அவதார புருஷர்களுக்கும் வரலாற்று நாயகர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால் கான்டெக்ஸ்ட். எந்த சூழலில் இப்போ புனிதர்கள் வந்து எப்போ வேணால் தோன்றுவாங்க. அவங்களுக்கு 10ஆம் நூற்றாண்டுலேயும் அதே அதிசயங்களை தான் அவங்க நிகழ்த்தி கட்டுறாங்க, 20ஆம் நூற்றாண்டுலேயும் அதே அதிசயங்களை தான் நிகழ்த்தி கட்டுறாங்க, இல்லைங்களா? அது அதிசயமாக இல்லையா என்பது வேறு செய்தி. ஆனால் வரலாற்று நாயகர்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுடைய செயல்பாடு அமைகின்றது. இப்போ அந்த சூழலை நாம் விளக்க வேண்டும். எந்த சூழலில் ஒரு வரலாற்று நாயகர் தோன்றுகிறார், அந்த சூழலில் அவர் எவ்வாறு செயல்படுகிறார், அந்த சூழலில் அவர் தன்னுடைய காலத்தை தாண்டி அந்த காலத்தில் இருந்த பொது புத்தியை தாண்டி அவர் எவ்வாறு சிந்திக்கிறார். அதான் பெரியார் வந்து பெண் ஏன் அடிமையானால் அதற்குரிய முதற் கட்டுரைகளை 1928 எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த சூழலை விளக்கணும். 2024க்கும் 1928க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, அந்த சமகாலத்தில் மற்றவர்கள் என்ன பேசி கொண்டிருந்தார்கள். நீங்கள் அதுவே வேண்டாங்க, மற்றவர்கள் சனாதனிகள் என்ன பேசினாங்கன்னு கூட பார்க்கணும். நீங்கள் 1950களில் திமுக திரைப்படங்களில் பெண்கள் பிம்பம் என்னவாக இருந்தது, ஐயா அதே சமயத்தில் பெண்களை பற்றி என்ன பேசி கொண்டிருந்தார். இந்த வேறுபாட்டை நீங்கள் பார்த்தா போதும். இதை நீங்கள் அந்த சூழலை விளக்கி அதை காட்ட வேண்டும். இப்போ நீங்கள் கண்ணகியை பற்றி அப்படி வந்து அவர் பேசுவதற்கு, சிலப்பதிகாரத்தை பற்றி அவர் விமர்சிப்பதற்கு அவருக்கு அவருடைய முன்னோடித்தன்மை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் அந்த சூழல் தான் முக்கியம், கான்டெக்ஸ்டுவலைசேஷன். அதுதான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் யாருக்காக எழுதுகிறோம் அப்படின்றது அந்த கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதுதான் மிகப்பெரிய அறைகோல். இப்போ ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு வந்து ஆசிரியர் அடிக்கடி வந்து மிரட்டி கொண்டே இருக்கிறார், எப்போ எழுதி முடிக்க போகிறீங்கன்ட்டு. அது வந்து நான் சொல்கிறது, முதல்ல நம்முடைய ஆற்றல் குறைவு என்பது ஒன்று. இரண்டாவது, நாம் வேறு ஒரு வாசகர் வட்டத்திற்கு நாம் எவ்வாறு அந்த ஒரு நேரேட்டிவை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது தான் இந்த சேலஞ்ச். ஹேஜியோகிராஃபி செல்லுபடி ஆகாது, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது ஒரு முட்டு சந்து, அந்த முட்டு சந்துக்குள்ளே நம்ம போக முடியாது, அது செலாவணி ஆகாது, யாரும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. அது கிளியர். இதுக்கு மேலே என்ன செய்யணும்? கடந்த 50 ஆண்டு காலமாக தந்தை பெரியார் எந்த இயக்கத்தினுடைய கருத்துக்களை இந்த மக்களுக்காக எடுத்துரைத்தாரோ விதைத்தாரோ அதை தண்ணீர் ஊற்றி காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர் தலைவருடைய அந்த கருத்துக்களை வரும் இளந்தலைமுறை ஆராய்ச்சியாளர்கள் எவ்வாறு கடத்தி செல்ல வேண்டும் ஆராய்ச்சி மூலமாக என்பது உங்களுடைய அறிவுரையாக எதை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? பெரியாருடைய பங்களிப்புகளை விரிவாக எடுத்து செல்வதுதான் வந்து ஆசிரியருக்கு நாம் மாற்றக்கூடிய கடமை, பணி. வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன்.
பெரியார் பணியை சரியாக செஞ்சாலே வந்து நம்ம ஆசிரியருக்கு நம்முடைய நன்றி கடனை நாம் தெரிவித்ததாகத்தான் அதற்கு பொருள். அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். கொள்கைகள் தொடர்ந்து முன்னெடுத்து சொல்ல வேண்டும். நன்றி. இப்போ இந்த ஆய்வுன்றது அகலமாக இருக்க வேண்டுமா, ஆழமாக இருக்க வேண்டுமா? ஆழமாக இருந்தால்தான் அது தரமான ஆய்வு என்பது தெரிந்த விஷயம்தான். ஆனால் ஒரு வெகுஜன மக்களுக்கு சேரும்போது, இப்போ நான் வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நுழையிறேன். இப்போ நான் என்னுடைய கருத்தியலை இன்னொருத்தருக்கு சொல்கிறேன்னு நீங்கள் எண்ணும் அந்த சமயத்தில் நான் அதை ரொம்ப ஆழமாக சொல்கிற நிலைமை எனக்கு பெரும்பான்மையான நேரங்களில் இருக்காது. இப்போ நான் என்னுடைய சுற்றுவட்டார நண்பர்கள் வட்டத்தில் இப்போ நான் ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லார்ட்டையுமே இப்போ நீங்கள் பல முக்கிய தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை பற்றி சொன்னீங்க. அப்போது அவர்களை பற்றி நான் அந்த ஆழமான சிந்தனைகளை என்னுடைய நண்பர்கள்கிட்டேயோ இல்லை என்னுடைய சுற்றுவட்டாரத்துக்கிட்டேயோ என்னால் அவ்வளோ எளிதாக விளக்க முடியவில்லை. ஆனால் அப்படி ஆழமாக இருந்தால்தான் அது ஆய்வு என்று இவ்வளோ நாளாக நம்ம பரவலாக யோசிச்சுட்ருக்கோம். அப்போது அகலமான ஆய்வு என்பது சரியா? அதாவது இப்போது நம்ம ஒரு தகவலுக்கு தெரிஞ்சுக்கிறோம், அதை அந்த தகவல் உண்மையா, இல்லை அதை சுற்றி இருக்க எப்படி அது ஜோடிக்கப்பட்டிருக்கா, இல்லை அதோடைய தன்மையே அப்போ அவ்வாறு தான் இருக்கா என்பதை நம்ம உணர்ந்து செயல்படுறது ஒரு விஷயம். இப்போ சிறிய அளவில் நம்ம சொல்லணும்னா அந்த ஆய்வு என்பது பல தகவல்களுடைய சிறு சிறு குறிப்பாக இருக்கணுமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட தகவலை நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆழமாக படிக்க வேண்டுமா? ரெண்டுமே இருக்கணும். ஆனால் எது முதற்கட்டமாக இருக்கணும்? அப்போ தான் நம்மளுடைய சிந்தனைகள் மற்றவங்களுக்கு ஈஸியாக சேரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ ஒவ்வொருவரும் இன்னும் ஒரு 10 பேர்கிட்டே இல்லை ஒரு 100 பேர்கிட்டே போய் சேரணும்னு ஆசைப்படும் போது அகலமாக இருக்கிறது அகலமாக அந்த செய்திகளை சொல்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆழமாக இருக்கிறது ரொம்ப தரமாக இருக்கும். எப்படி அந்த வரலாற்றியலில் இந்த திராவிட வரலாற்றை சொல்கிறது? நன்றி. சாலமன் பாப்பையா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேட்டீங்க. அது அகலம் ஆழம் என்பது முரண்பாடு உடையதல்ல. தமிழ் மரபே வந்து என்ன, நுட்பம் திட்பம் ரெண்டுமே தேவை. முதலில் வந்து அகலமாக தான் பார்க்கணும். இப்போ பரப்பாய்வு, இப்போ நீங்கள் பொறியியல் படிக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் உலோகவியல் படிக்க போகிறீங்க, மைனிங் படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல பரப்பாய்வு பண்ணணும், சர்வே. அதுக்கப்புறம் தான் சுரங்கம் தோண்ட முடியும். முதலெடுத்து சுரங்கம் தோண்ட முடியாது. இப்போ இது ரெண்டும் இணைந்தது, இது ரெண்டுமே டயலெக்டிக்கல், ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து உரையாடலின் மூலமாக ஒரு இயக்கவியல் நடந்து கொண்டே இருக்கும். ரெண்டுமே நடக்கும், ஒன்றுக்கு மாற்றாக இன்றொன்று இறக்க முடியாது. பட் முதல்ல வந்து ஒரு பெரும் பரப்பை நம்ம பார்க்குறோம். 94 ஆண்டு வாழ்க்கையை மொத்தமாக ஒரு நெட்டோட்டமாக பார்த்த பிறகு நீங்கள் 1919 25 அல்லது 25 31 பிரித்து பார்க்கலாம், அல்லது ஒவ்வொரு பார்வையாக பிரித்து பார்க்கலாம். அவருடைய சமூக நீதி கருத்து என்று பார்க்கலாம், பெண்ணடிமை பற்றி அவர் என்ன பேசினார் என்று பார்க்கலாம், அல்லது இடஒதுக்கீடு பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், அல்லது வந்து நாத்திகத்தை பற்றி என்ன சொல்கிறார், சாதி வெறுப்பை பற்றி என்ன சொல்கிறார்னு அப்புறம் தனித்தனியாக. ஆனால் இது எல்லாமே வந்து இப்போது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போது உயிரியலில் பயாலஜி படிச்சிருப்பீங்க. இப்போது அதில் உயிரியல் பாடநூலில் வந்து படங்கள் போட்டிருப்பாங்க. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஒன்று போட்டிருப்பாங்க, நியூரலாஜிக்கல் சிஸ்டம் ஒன்று போட்டிருப்பாங்க, மஸ்குலர் சிஸ்டம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. தனியாக இருக்கவே முடியாது. மஸ்குலர் சிஸ்டம் தனியாக இருக்க முடியாது இல்லையா, நியூரலாஜிக்கல் சிஸ்டம் தனியாக இருக்க முடியாது. படிப்பதற்காக நாம் பிரிக்கிறோம். ஆனால் மொத்தமாக வந்து மனித உடல். அதே போல் பெரியாரை பற்றி ஆராய்ச்சி செய்தாலோ அல்லது இந்த சமூகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தாலோ அதனுடைய வெவ்வேறு கூறுகள் எவ்வாறு இணைகின்றன, அவற்றுக்குள் இருக்கக்கூடிய இயக்கவியல் தொடர்பு என்ன, அந்த டயலெக்டிக்கல் ரிலேஷன்ஷிப் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ரெண்டுமே வேணும். தொடங்கும்போது பரப்பு, அதன் பிறகு ஆழம், அப்புறம் இது ரெண்டுத்தோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்.